ஹாய் வீவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பியூட்டி ஆஃப் துபாய். நாம் இன்றைக்கி மிட்டாக்கானா செய்யறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வெல்லம் ஸ்வீட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு என் பொண்ணு டேஸ்ட் பண்ணுறாங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள், எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணி நான் அதில் உப்பு போடாமல் அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா இப்போது நம்ம சாதம் எப்படி வடிக்கிறோமோ அந்த மாதிரி வடிச்சிக்கணும். ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு ரைஸுக்கு நான் ஒரு பவுல் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன். இந்த கப்லேருந்து ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்தேன். இதுக்கு இந்த ஒரு பவுல் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். சாதம் வெந்துட்டுருக்கு. சாதம் இப்போ நார்மலாக சாப்பிட்றதுக்கு நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி நல்லா வெந்த அளவுக்கு செஞ்சிடணும். உப்பு போட வேண்டாம். இப்போ வெல்லத்தை வச்சு அதில் ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா அந்த வெல்லம் நல்லா மெல்ட் ஆகணும். ரைஸ் பாருங்கள், வடிச்சிட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அந்த வெல்லம் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. மெல்ட் ஆகணும். நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வடிகட்டலாம். நான் இப்போ நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவி வச்சுருக்கேன். பாதாம் வச்சுருக்கேன். பிஸ்தா வச்சுருக்கேன். திராட்சை வச்சுருக்கேன். இந்த பாவு ஒரு பக்கம் வெந்துகிட்டே இருக்குது. வெல்லம் தண்ணி வெந்துகிட்டே இருக்குது. நல்லா அதை மெல்ட் ஆகட்டும். ஒரு பவுலில் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ துருவி வச்சுருக்க தேங்காய் போட்டுக்கலாம். துருவி வச்சுருக்க தேங்காய் போட்டுருங்க. பாதாம், பிஸ்தா, திராட்சை மூணுமே போட்டுருங்க. எல்லாமே போட்டுருங்க. நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா ப்ரௌனிஷ் ஆகும். பாருங்கள், இந்தளவுக்கு ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபில்டர் வச்சு நம்ம வெள்ளை பாவு செஞ்சுருக்கோம் இல்லையா, அது நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி கொதி வந்துட்டுருக்கு இல்லையா, அது நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த குருவங்க தேவை நட்ஸ் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சாதம் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாதத்தை இதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பாவும் வெள்ளைப்பாவும் ரைஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஈக்குவலாக மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தேங்காய் துருவிக்க தேங்காய் எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டுருங்க. தம் போட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் தம் போட்டால் போதும். பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.